ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிட்டுமிலி சோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெற்றி வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு அபியை காப்பாற்றி விட்டதுக்கப்புறமா சுடர்கிட்ட போய் பேசின விதத்தை வச்சு சுடர் தன்னுடைய பொண்ணு அப்படின்றத வெற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சதுலேருந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அங்கிருந்து எப்படியாச்சும் அபி அடுத்து டைரெக்டாக வேறு எங்கேயும் போகாமல் அவங்க ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். ஸோ இந்த கேஸை பெரிய லெவலில் பெருசுப்படுத்தாமல் இந்த விவரங்களை சொல்லி ஸோ அபியை பத்திரமா ஜெயிலில் ஒப்படைக்க வேண்டியது தான் பிரபாகரனுடைய வேலை. அதுக்காக தான் அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் சுடர் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க. அம்மோ நான் உங்கள் கூடவே வரேன், நீங்கள் எங்க கூடவே இருங்கன்றாங்க. நான் உங்க கூட இருக்க முடியாது, ஜெயிலுக்கு தாண்டா போய் ஆகணும் அம்மோ அப்படின்னு சுடர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அம்மோ ப்ளீஸ் அம்மோ, அப்போ நான் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. நீ ஏற்கனவே எந்த தப்புமே பண்ணாத, நானுமே எந்த தப்புமே பண்ணலை, 2 பேருமே தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் தண்டனை அனுபவிச்சது போதாதா? என்ன வயிற்றுல போகிறது நீயுமே 10 வருஷமாக தண்டனை அனுபவிச்ச, அதுவே போதுடா சுடரு, வேண்டாண்டா, சொன்னால் கேளுடா, எந்த தப்புமே பண்ணாத, நீ எதுக்குடா தண்டனை அனுபவிக்கணும்? அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஒரு நாள் அம்மா அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் கண்டுபிடிப்பேன், நீ இங்கே பார் மாமா கூட போய் பத்திரமா இரு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அபியை அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ சண்முகமும் அம்முவை கூட்டிகிட்டு, அதாவது சுடரை கூப்பிட்டுட்டு சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு அம்முக்கு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனதுக்கு அப்புறமா சரளா இருந்துக்கிட்டு ஏங்க என்ன ஆச்சுங்க, அபி கிடச்சிட்டாளா அப்படின்றாங்க. அம்மு கிடச்சிட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கங்க அபியை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு. என்ன சரளா, அபி ஜெயிலுக்கு போகிற வழியில் தானே காணாமல் போனா, அபி எப்படி திரும்பவும் வீட்டுக்கு வருவா? அவளுக்கு பொருள் முடிஞ்சிடுச்சு, இனி ஒரு நிமிஷம் கூட அபி வெளியில் இருக்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. பிரபாகரன் சார் நேராக அபியை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே சரளாவுக்கு கூட முதல்ல மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நான் அபி நல்லா தான் இருக்கா அப்படின்றாங்க. ஆனால் சுடர் தான் அபி ஜெயிலுக்கு போகிறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கா அப்படின்றாங்க. சுடர் இங்கே வா அப்படின்னு சரளா கூப்பிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. அத்தை நான் இருக்கேன்ல, உன்னை நான் பார்த்துக்கிறேன், அம்முக்கு என்ன ஆகாது, அம்மு கூட சீக்கிரமே வெளியில் வந்துடுவா அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. சுடருக்கு இதுவே ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்குது. இன்னொரு சைடு வெற்றி தன்னந்தனியே ரோட்டில் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்காரு. புலிக்குட்டியுமே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அபி அதாவது சுடரை பற்றின விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப மனசு உடைச்சலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருக்காரு. போயிட்டு ஒரு ஓரமாக உக்காந்து சுடர் என்னுடைய பொண்ணு, அது இவ்வளோ நாளாக நான் தெரிஞ்சுக்காமே இருந்திருக்கிறேன், 10 வருஷமாக சுடர் பிறந்து ஜெயிலே வளர்ந்துருக்கா, என் பொண்ணுன்னு தெரியாமே நான் அவள் கூட இவ்வளோ சொந்தமாக நெருக்கமாக பழகிட்டு இருந்திருக்கேன். வாய்க்கு மூச்சுக்கு 300 தடவை கேப்டன் கேப்டன் கூப்பிட்டா அந்த வாய் என்னை அப்பால கூப்பிட்டுருக்குறோம். சுடர் என்னோடைய பொண்ணுல, எந்த தப்புமே பண்ணாமல் சுடர் ஏன் இவ்வளோ நாளாக ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தா? அவள் பிறந்ததை கூட என்கிட்ட அவள் சொல்லவே இல்லையே. என் குழந்தைக்கு நான் அப்பான்னு ஒருத்தன் இருக்குன்றது அவள் சொல்லி கொடுக்காமலே வளர்த்துருக்காளே, மாமா வீட்டில் விட்டுட்டு போயிருக்காளே, அதாவது நான் பண்ண தப்புனால அவள் மேலே தப்பு இருக்குன்னு அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுனால அந்த கோவத்தில் உனக்கு ஒரு அப்பா இருக்கான்னு கூட சொல்லி வளர்க்காம அவள் என்ன சொல்லி வச்சுருக்கான்னு கூட தெரியல, சுடர்கிட்ட சொல்லி வளர்க்காமலே என்னை பற்றி சுடருக்கு தெரியாமலே போயிடுச்சு. நான் தான் சுடருடைய அப்பான்னு நான் சொல்லியே தீருவேன் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெற்றி பயங்கரமாக அழுகுறாரு. நான் போயிட்டு சுடர்கிட்ட இப்போவே சுடர் என்னுடைய பொண்ணு தான், நான் தான் உன் அப்பான்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கோவமாக கிளம்புறாரு. இங்கே பாருடா, அவசரப்படாதடா வெற்றின்னு புலிக்கோட்டை சொல்கிறாரு. இதுக்கு மேலேயும் நான் எதுக்கிட்ட அவசரப்படாமல் இருக்க முடியும்? சுடர் என்னுடைய பொண்ணு, நான் தான் அவள் அப்பா, நான் இருக்கிறப்போ அவள் யாரோ மாதிரி அவன் அண்ணன் வீட்டில் விட்டுட்டு போகிறா, சுடர் அங்கே இருக்கா, சுடர் யாரும் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, அம்மா ஜெயிலுக்கு போயிருக்கா, அப்பா எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் சுடர் கஷ்டப்பட்டதெல்லாம் போதுண்டா, அப்பான்னு நான் ஒருத்தன் இருக்கேன்ல, நான் அவளை பார்த்துக்கிறேன், நான் போய் சுடரை பார்த்துக்கிறேன், அவகிட்ட உண்மையை சொல்லி சுடரை என் கூடவே நான் கூட்டிகிட்டு போயிட போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லவும், டே வெற்றி அவசரப்படாதடா, முதல்ல நான் சொல்லத்தை கேளுடா அப்படின்னு புலிக்குட்டி பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாரு. என்னடா என்ன பண்ண சொல்கிற நீ இப்போ அப்படின்னு வெற்றி கேட்கவும், இங்கே பாருடா கர்ணா அபியாவுடைய ஆள் சேர்ந்த அந்த ஒரு ஆட்களையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபியோட சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையுமே அடியோடு சாக்கணும்னு கர்ணா பழி வாங்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்கான். இப்போ சுடரு
உன்னோடைய பொண்ணு அபியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா சுடர கருணா என்ன வேணாலும் பண்ணுவான். கருணாவை பற்றி தெரிஞ்சுமா நீ இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? எந்த அளவுக்கு அவன் மனசில் வலியும் வேதனையும் இருந்திருந்தா, பகையோடு இருந்திருந்தா அபியை கடத்தி வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு, டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு பிளான் போட்டு கடத்தி வச்சிருப்பான். நீ என்னமோ சுடர் தன்னோடைய பொண்ணு தானே ஈஸியாக போய் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போகிற. இங்கே பாருடா வெற்றி, இது சுடருக்கு தெரியாமே இருக்கிறது தாண்டா நல்லது. நீ இருக்கல்ல, சுடர் உன் கண்ணோட்டத்தில் உன் பார்வையில் தானே இருக்கா. நீ தன்னோட அப்பான்னு தெரியலனா கூட அவள் மூச்சுக்கு 300 தடவை கேப்டன்னு உன் பின்னாடி தான் நான் சுற்றிட்டு இருக்கா. நீ ஒரு நாள் பேசலைன்னா கூட அவள் மனசு அவ்வளோ வலிக்குது. ஏன் உனக்குமே அப்படி தானே இருக்குது. அவள் உன்னோடைய பொண்ணுடா, அவள் எங்கேயும் போக மாட்டா. ரத்த பந்தம் அது எதையும் விட்டுறாதடா. அப்படி இருக்க முடியாததுனால தான் சுடர் எப்படி இருந்தாலும் உன்னையே தேடி வரா. நீயும் சுடரையே தேடி போகிற. இப்போ தான் உன்னோடைய பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நீ அபி ஜெயிலில் இருக்கா, நீ தான் அவள் அப்பான்னு தெரிஞ்சா சுடருக்கு பல கேள்விகள் வராதான். நீங்கள் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? என் அம்மா ஏன் ஜெயிலில் இருக்காங்க? என் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? சுடர் அவளுடைய அம்முவை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்றது உனக்கு நல்லாவே தெரியும், புரியும். உனக்கு நல்லாவே தெரியும்ல வெற்றி. அம்முன்னு சுடர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கா. அப்படிப்பட்ட அம்முவையும் அவளால் தப்பாக நினைக்க முடியாது. விட்டுட்டு போன உன்னை பற்றி அவள் மனசில் எந்த எண்ணம் இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீயா அவசரப்பட்டு எதுவுமே சொல்ல வேணாம். அதுக்கான நேரம் கண்டிப்பாக கூடி வரும் வெற்றி. அப்போ நீ சொல்லிப்ப, நீ சுடர் பின்னாடியே நிழல் மாதிரி இருந்துக்கிட்டே தானே இருக்க. சுடர் எந்நேரமும் உன்கிட்ட பேசிட்டு தான் இருப்பா. உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட சுடரால் இருக்க முடியாது. அவள் வரும்போதெல்லாம் பாசத்தை காட்டு, அன்பை காட்டு. பொலி, நீ அவளை நல்லா பார்த்துக்கோ. 24 மணி நேரமும் அவளுடைய கண்ணோட்டத்திலே, அவளுடைய பார்வையிலே அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே நீ இரு. அவள் பின்னாடியே. உன் பொண்ணு இல்லைடா, பார்த்துக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்குல்ல. ஆனால் சுடருக்கு இப்போதைக்கு விஷயம் தெரிய வேண்டாடா. அது சுடரோட உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும் வெற்றி. நான் சொல்கிறத நல்லா யோசிப்பாரு. உன் பொண்ணு உனக்கு முக்கியமா இல்லையா அப்படின்னு வெற்றியை கேட்குறாரு. என்னடா இப்படி சொல்லிட்டேன்? என் பொண்ணு தாண்டா எனக்கு உலகமே. எனக்குன்னு சொந்த பந்தங்கள் யாருடா இருக்காங்க? நான் நேசித்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவள் எனக்கு பண்ணக்கூடிய அந்த துரோகத்தெல்லாம் பண்ணிட்டா. ஆனால் சுடர் என்ன பாவம் பண்ணா? ஏன் ரத்தண்டாவ? என் பொண்ணு எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவை அவள் மட்டும்தான்டா. என்னை சாப்பிட்டியான்னு கேட்கவும், நல்லா இருக்கியான்னு கேட்கவும், எனக்குன்னு ஒரே ஆறுதல் அவள் மட்டும்தான் அப்படின்றாங்க. அப்படின்னா நீ சுடருக்காக வாச்சு இந்த விஷயத்த சொல்லாமல் அமைதியாக தாண்டா இருக்கணும் வெற்றி. எல்லாம் நல்லதுக்காக தான். அப்படியே சரி, நீ போய் நான் தான் உன் அப்பான்னு சொன்ன உடனே உன்னை பற்றி சுடர் எப்படி நினச்சி வச்சுருக்கான்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை அபி நீ அவளை ஜெயிலுக்கு நம்பாமல் அனுப்பினதுனால உன்னை பற்றி அபி என்ன வேணாலும் சொல்லி வச்சுருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அபி அப்படி சொல்லியிருக்க மாட்டான் தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் சுடர் அந்த கேள்வியை கேட்பால, என் அம்மாவையும் என்னையும் விட்டுட்டு போனீங்க, என் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, நீங்களும் நல்லவளாக தான் இருக்கீங்க, என் அம்மாவும் நல்லவளாக தான் இருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த தப்பு நடந்துச்சுன்னு சுடர் உன்னை பார்த்து கேட்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளோட மாமா கூட சுடர் இருக்கா. நீ அங்கே போய் நின்ன உடனே உன்னை பார்த்தாலே அவங்களுடைய மாமாவுக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது. அப்படி இருக்கிறப்போ சுடர் என் பொண்ணு கொடுங்கன்னு உடனே அவன் மாமா தான் தந்துடுவாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனையாகும். அப்புறம் இந்த விஷயம் கர்ணனுக்கு தெரிய வரும். விஷயம் வேறு மாதிரி போயிடும் வெற்றி. வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு புலிக்குட்டி சொல்கிறாங்க. எப்படிடா புலிக்குட்டி? சுடர் கண் முன்னாடியே என் பொண்ணை நான் பார்த்துக்கிட்டு அவள் அங்கே இருந்துக்கிட்டு நான் இங்கே இருந்துக்கிட்டும் என்னால் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் என்னால் எப்படி விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்றாங்க. முடியும் வெற்றி, கஷ்டம் தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. நீ அளவு கடந்த அன்பை இதுக்கப்புறம் சுடர் மேலே காட்டு. சுடரை நல்லா பார்த்துக்கோ. அபி அங்கே ஜெயிலில் இருக்கா. சுடர் இங்கே யாரும் இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ அப்பா ஸ்தானத்துலேருந்து அப்பான்னு தெரியாமலே அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக சுடர் உன்னை புரிஞ்சுப்பா. ஒரு நாள் சுடருக்கே உண்மை தெரிய வரும். அப்போ உன்னை சுடர் ஏற்றுப்பா. ப்ளீஸ்டா வெற்றி, இப்போ வேணாண்டா அப்படின்னு புலிக்குட்டி எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க வெற்றிக்கு. வெற்றியும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம், என் பிள்ளைக்கு நான் இருக்கிற வரைக்கும் ஆபத்தை வர விட மாட்டேன். அந்த கர்ணானால் என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என்னையே அந்த கர்ணன் நம்பாததுனால தான் எனக்கே சொல்லாமல் அபியை கடத்தி வச்சுருக்கான் அபியோட விஷயத்தில். அப்போது நீ சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தில் கர்ணா எனக்கு சொல்லாமலே சுடர் என்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சால் என்ன வேணாலையும் கர்ணா பண்ண ரெடியாக இருப்பான். கர்ணாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த விஷயத்தையும் இனி அதாவது சுடரை பற்றின விஷயத்த கர்ணா கிட்ட நானும் மறைக்க போகிறேன் அப்படின்றத வெற்றி புலிக்குட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ எடுத்துருக்கிற முடிவு தான் சரிடா வெற்றி அப்படின்னு புலிக்குட்டியும் வெற்றி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று வெற்றி, இனிமேல் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுடர் உன்னோட பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு.
அவரோட அண்ணனுக்கும் நீ தான் அபியோட புருஷன்னு தெரியும், சுடரோட அப்பான்னு நீ தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் கேப்டன் சுடர் உன்னை உன் கூடவே இருக்கிறது அவங்க எல்லாருமே நீ இப்போ அபியை காப்பாற்றதுனால உன்னை பற்றி சுடர் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் அவங்க யாரும் உன்னை பார்க்காம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. உன்னை பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே சுடரை உன் கூட பழக விட மாட்டாங்க. நீ சுடரோட மனசில் கேப்டனாகவே இரு. அவங்க யாருமே உன்னை பார்த்துடவே கூடாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வெற்றிக்கிட்ட வந்து புலிக்குட்டி சொல்கிறாங்க. சரிடா புலிக்குட்டி, சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார் வெற்றி, இந்த விஷயத்தை பற்றி போய் வெற்றி அதாவது கருணா கிட்ட எதுவுமே நீ ஏன் உளறி வைக்காத. உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே உனக்கே சொல்லாமல் அபியை கடத்த வச்சு என்னமோ பண்ணணும்னு நினச்சான் கருணா. நீயும் சொல்லாமல் உன் பாட்டுக்கு அமைதியாயிரு. அவன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறானோ என்ன பண்ணட்டுமோ பண்ணட்டும். இப்போ அபி தப்பிச்சு போயிட்டா, டென்ஷனாக இருப்பான். இப்போயாச்சும் வீட்டில் விஷயத்த சொல்ல போகிறானா என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு புலிக்குட்டியும் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வெற்றியும் நேராக சுடரோட ஞாபகத்திலே வீட்டுக்கு போகிறாங்க. சுடரும் அங்கே அம்மாவோடைய ஞாபகத்திலே இருக்காங்க. சுடர் சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. நம்ம சண்முகம் வந்துட்டு சாப்பிடவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. சுடரை நான் எப்படி தான் சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியலன்னு சுடர் வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த குட்டி சாமி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சுடர் தன்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் வெற்றியால் கூட ஒரு நிமிஷம் கூட சுடரை பார்க்காம இருக்க முடியல. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாடா புலிக்குட்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் வழக்கம் போல் கேட் கிட்ட வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சுடர் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே வெற்றிக்கு அவ்வளோ மனநிறைவாக இருக்குது. சுடர் அங்கே தனியாக உட்காந்துட்ருக்கா அப்படின்னு. ஆனாலையும் வெற்றி அபியை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்ற விஷயத்த வெற்றி புரிஞ்சுக்கிறாரு. சுடருக்கு இப்போ ஆறுதலாக நாம் இருக்கணுமே, அம்மா இல்லைன்னா என்ன அப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. திடீர்னு நான் தான் அவள் அப்பான்னு சொன்னால் அவள் என்னை ஏற்றுப்பாளா? இவ்வளோ நாள் அம்மா கூடவே வளர்ந்தவ, அப்பா இல்லாமல் தானே அவள் அம்மா கூட அவள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. இப்போது அவள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா நான் இருக்கேன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாளா? என்ன மனநிலையில் இருப்பான்னு தெரியலையேன்னு வெற்றி அதை பற்றியும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. சரி, ஆனால் கேப்டனாக என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, என்கிட்ட அவள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே கேட் கிட்டே வந்துட்டு சத்தம் போடுறாங்க. சுடர் பயந்துட்டு இந்த பக்கமும் பார்க்குறாங்க. திரும்பவும் சத்தம் போடவும் அப்போ தான் திரும்பி பார்க்கவும் சுடர் இங்கே வா அப்படின்றாங்க. கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. சுடர் ஷூ 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 அப்படின்றாங்க. கேப்டன் என்னாச்சு கேப்டன், ஏன் இங்கே கேட் வாசலில் நின்று அதுவும் ஷூ ஷூன்னு சத்தம் போடாமல் பேசுன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் பார்த்துட்டாங்களா அப்படின்றாங்க. பார்த்தா என்ன கேப்டன், நீங்கள் தான் அம்மாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை கூட்டிகிட்டு போய் என் மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் காட்டுறக்கு வாங்க கேப்டன் அப்படின்றாங்க. ஐயோ சுடர் வேணாம் சுடர், இந்நேரத்தில் எதுக்கு, இந்நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறதே தப்பு, அதுவும் அங்கே வந்தால் ரொம்ப தப்பாயிடும். நீ எப்படி இருக்கியோ, நீ ஃபீல் பண்ணுவியோ, உன் அம்மாவும் திரும்பவும் ஊருக்கே போயிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்போது சுடர் கேட்குறாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேப்டன் அப்படின்றாங்க. அன்றைக்கி நீ தானே சொன்ன அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்த வழியில் தான் காணாமல் போயிட்டாங்கன்னு, அதான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க. ஆமாம் கேப்டன் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. சரி, உனக்காக நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படக்கூடாது, உன் அம்மா சீக்கிரமாகவே திரும்பி வந்துடுவாங்க, அது வரைக்கும் நீ என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரு என்ன அப்படின்றாங்க. சரி கேப்டன் அப்படின்றாங்க. சரி நீ வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்றாங்க. இல்லை சுடர், இன்னொரு நாள் வந்து நான் அவங்கள பார்க்குறேன், நீ இப்போதைக்கு வருத்தப்படாமல் அழுகாமல் சாப்பிட்டியா அப்படின்றாங்க. இல்லை கேப்டன் அப்படின்னு உடனே, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க, போய் முதல்ல சாப்பிடு, இல்லைன்னா அங்கிள் கூட வரியா சாப்பிடலாம் அப்படின்னு. இப்போ எப்படி கேப்டன், இந்நேரத்துக்கு வர முடியாது, நீ யார் கூட போயிருக்கேன்னு மாமா கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன், உங்கள் கூட போயிருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் இந்நேரத்துக்கு போனால் மாமா திட்டுவாங்களே அப்படின்றாங்க. அதனால் என்ன, நீ அப்பா அப்படின்னு சொல்ல வராரு வெற்றி. நீ கேப்டன் அங்கிள் கூட தான் போயிருக்கேன்னு சொன்னாலே திட்டுவாங்களா அப்படின்றாங்க. உங்களை இன்னும் அவங்க பார்க்கவே இல்லை, நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தான், என் மாமா மனசில் நீங்கள் ஒரு ஹீரோவாக தான் இருக்கீங்க, என் மனசுலேயே தான். ஆனால் வந்து இந்நேரத்துக்கு வேணாம் கேப்டன், நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவோம்ல, அப்போது ஸ்கூல் முடிஞ்சோடனே சீக்கிரமாக போயிட்டு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, சாப்பிட வாங்க கொடுங்க அப்படின்றாங்க. சுடர் இப்போது சாப்பிட்டுட்டு போய் பத்திரமா பத்து தூங்குனேன், என்ன ப்ராமிஸாக சாப்பிடுவியா அப்படின்றாங்க. கண்டிப்பாக கேப்டன் அங்கிள், அப்புறம் என் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் அங்கிள், ஒரு நிமிஷம் கீழே குனிங்க அப்படின்னு சுடர் வந்து வெற்றிக்கு கண்ணத்துலே உம்மை கொடுக்குறாங்க. வெற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணா சுடர் எனக்கு உம்மை கொடுக்குறா அப்படின்றப்போ பதிலுக்கு வெற்றியும் கொடுக்குறாரு. பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா